குட் மார்னிங். எல்லாரும் எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க? இன்னைக்கு பேப்பர் கொடுக்க போறேன். மேம், எக்ஸாம் எப்படி மேம் நாங்க எழுதிருக்கோம்? 100க்கு 100 மார்க்கா? நல்லா சூப்பரா எழுதிருக்கீங்க. பேப்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். பூஜா இங்க வா. எஸ் மிஸ். எப்படி பூஜா எக்ஸாம் எழுதிருக்க? ஒரு 100க்கு ஒரு 98 மார்க் வரும் மிஸ். என்னது 98 மார்க்கா? நீ வாங்குனதே 8 மார்க் தான். பாரு, பேப்பரை நல்லா பாரு. மிஸ், நான் நல்லா தான் படிச்சு எக்ஸாம் எழுதினேன் மிஸ். ஆனால் ஏன் மார்க் கம்மியாச்சுனே தெரில. நீங்கள் நல்லா படித்து பார்த்து கரெக்ஷன் பண்ணீங்களா? வாங்கினது 8 மார்க்கு. இதில் பேச்சு நையாண்டியா பாரு. போ, நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா கூப்பிடாம எங்கள் கிளாஸ்க்கு வரக்கூடாது. வாப்பா கோபாலு, எப்படி எக்ஸாம் எழுதினேன்? மிஸ், நான் 100க்கு 100 மார்க் வாங்குவேன் மிஸ். இந்தா உன் பேப்பரை நீயே படிச்சு பாரு. மிஸ், அது நீங்களே படிச்சு காமிங்க மிஸ். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா நீ என்னடா எழுதி வச்சிருந்த? மிஸ், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியன் தாத்தா தானே. அந்த படம் கூட இப்போ வந்துச்சு. நீலாம் படிக்க லாய்க்கே இல்லை. போய் மாடு மேய். மஸ்கிட்டோ லைஃப் சைக்கிள் வரைய சொன்னா நீ என்னடா வரைஞ்சி வச்சிருக்க? பாரு, நல்லா பாரு. லைஃப் சைக்கிள் வரைய சொன்னா ஒரு சைக்கிள் வரைஞ்சி அதுக்கு மேல கொசு வரைஞ்சி வச்சிருக்க. அங்க யார் அது சிரிக்கிறதே? உங்களுக்கு இருக்கு பேப்பர் கொடுக்கும்போது. மிஸ் சாரி மிஸ். இனிமே நான் நல்லா படிக்கிறேன் மிஸ். எங்க அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மிஸ். நாளைக்கு உங்க அம்மா அப்பா 2 பேரும் வரலனா நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது. அப்பாடா, ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு மிஸ்ஸே சொல்லிட்டாங்க. இனிமே நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரவேணா, ஜாலி.